பொதுவாக ஒரு மனுஷன் செத்து போன பிறகு அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அவன் செஞ்ச பாவ புண்ணியத்தை பேஸ் பண்ணி ஒன்று அவன் சொர்க்கம் எல்லாம் நரகத்துக்கு தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். அண்ட் இதான் நம்ம மதங்களும் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கு. பட் நிஜமாலுமே மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே மிகப்பெரிய கேள்விக்குரிய ஒரு பக்கம் இருந்தாலும் மரணத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ப்ராசஸே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்களால் நம்பப்பட்டிருக்கு. அண்ட் இந்த தியரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வாழ்ந்த ரொம்பவும் பழமையான சக்தி வாய்ந்த நாகரிகமான எஜிப்திய நாகரிகம் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட நம்பிக்கைப்படி ஒரு மனுஷன் செத்து போன பிறகு ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய பயணத்துக்குள்ளே போவான். அந்த பயணம் முடிகிறப்ப திருப்பியுமே பூமியில் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்பட்டிருக்கு. அண்ட் அதனால தான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மன்னர்களை மம்மிஃபை பண்ணி அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாமே சேர்த்து அவங்க கூட போச்சிருக்காங்க. பிகாஸ் அவங்க திருப்பியுமே உயிர் தெளிந்து வரப்போ அவங்க பொருள் அவங்க கிட்டே சேரணும் அப்படிங்கிறதுக்காக. இதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருக்குமே தோணும். பட் இதே தியரி தான் சயின்டிஃபிக்கலாக முன்வைக்கிறாங்க. அதுதான மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் பூமியில் செத்தானா மல்டிவர்ஸில் வேறு ஏதாவது ஒரு கிரகத்தில் பிறப்பான் அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப மல்டிவர்ஸ் மறுபிரிவெல்லாம் நிஜமாலுமே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.